கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் எழுதிய மகள் இருந்த வீடு என்கிற கவிதை நூல் வெளியிடப்பட்டது. இந்நூலினை குறித்த அறிமுக உரை இப்பொழுது தொடங்க உள்ளது. பேராசிரியர், கல்லூரி துணை முதல்வர், கவிஞர், எழுத்தாளர், ஆராய்ச்சியாளர், சிறந்த சொற்பொழிவாளர் என்கிற பன்முகத்தன்மையின் வடிவம்தான் கவிஞர் இரா பச்சியப்பன் அவர்கள். மண்மன மாறாத எழுத்துக்களுக்குரியவர், நவீனமும் மரபும் என்கிற இரு கோட்டுக்குள்ளும் சதுரங்கமாடும் ஆளுமை இவர். ஆனாலும் இவரின் எல்லா எழுத்துக்களிலும் வேர்க்கடலை செடியின் சுவாசமும், ஏரிகளில் சேர்பூசி குளிக்கும் வாசமும், ஆடும் மாடும் வயலும் வாய்க்காலும் இவரின் மொழியில் எப்பொழுதும் ததும்பி வழியும். மழை பூத்த முந்தானை தொகுப்பில் இப்படி எழுதியிருப்பார்: ஓட்டை பானையில் கந்தல் சொருகி தெருக்குழாயில் தண்ணீர் பிடிக்க உனையின்றி யாருக்கு மனசு வரும் என்கிற இந்த ஒற்றை படிமத்தில் நீங்கள் மூழ்கி வெளியேற நீண்ட நேரமாகும். மனதை பிழித்து நம்மை உணர்வுகளின் தடத்தில் நிறுத்தி இவர் ஆடும் ஆட்டம் யாருக்கும் வாய்க்காதது. நீச்சல் பழகிய கிணறு விற்று படிக்க வைத்தவர் அப்பா, பாத்ரூமில் குளிக்கும் பாழாய் போன இந்த வாழ்க்கைக்காக என்று எழுதியவர். உனக்கு பிறகான நாட்கள், கல்லால மரம், தும்பிகள் மரணமுறும் காலம், மழை பூத்த முந்தானை உள்ளிட்ட கவிதை கட்டுரை நூல்களை எழுதி தமிழ் எழுத்துலகில் தனித்தடம் பதித்தவர். இந்த நூலுக்கு மிகச்சிறந்த அணிந்துரையை வழங்கியவர். பேராசிரியர் கவிஞர் பச்சியப்பன் அவர்களை, இல்லை இல்லை எனது அண்ணன் பச்சியப்பன் அவர்களை நூல் குறித்த அறிமுக உரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். சான்றோர் பெருமக்கள் நிறைந்திருக்கிற இந்த அவையில் எவ்வளவு நேரம் பேசுவது என்று ஒரு தயக்கம். ஏன்னா இவங்க பேச்சை கேட்கறதுக்கு தான் நான் அங்கிருந்து வந்திருக்கேன். எனவே நாம் முதல்ல பேசுகிறத விட கடைசியாக பேசினா நல்லா இருக்கும்னு கவிஞர் இளம்பெருக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போதே அறிவிச்சிட்டாங்க. இது நம்ம நேரம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. எதிரே இருக்கிறவங்கள பார்த்தா கொஞ்சம் அச்சமாக இருக்கு. சரி, மகள் இருந்த வீடு என்கிற அந்த கவிதை நூலை அறிமுகம் செய்கிற அந்த பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். இது 2 பகுதியாக இருக்கு. ஒன்று, அவ்வப்போது எழுதிய கவிதைகளின் பெருவாரியாக கிட்டத்தட்ட ஒரு 18 கவிதைகள் இருக்குது. கல்கி இதழ் போன்ற பல்வேறு இதழ்களில். அப்புறம் ஒரு தொடராக வந்த குமுதம் இதழில் தொடராக வந்த மகளை பற்றிய கவிதைகளின் தொகுப்பு. இது 2மா சேர்ந்து தான் இந்த நூல் ஆக்கப்பட்டு இருக்கிறது. இது வழுதி வெளியீட்டகம் வெளியிட்டிருக்க அழகான வடிவமைப்பு. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே போன்றது ஒரு கவிதை நூல் போன்ற ஒரு கருப்பு அட்டையுடன் ஜெயபாஸ்கரன் கவிதைகள் என்று வந்தது. அப்போ நாங்கள்லாம் மாணவர்களாக இருந்தோம். சற்றேறக்குறைய 30 ஆண்டு இதே மாதிரி நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தமிழக பெருவிழா இதே ராதாகிருஷ்ண சாலையில் தான் நாங்கள் நடந்து வந்து அந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி மகாலில் தான் அந்த விழா முதல்ல நடந்தது. அங்கே தான் முதல்ல கவிஞர் ஜெயபாஸ்கரன் அண்ணனை நாங்கள் பார்த்தோம். மாணவனாக இருந்து பார்த்து இப்பொழுது ஆசிரியராக இருந்து பார்ப்பது என்பது பெரும் பேர். அது பேரும் பேர். ஏன்னா இவங்க கைப்பற்றி நடந்ததுனால்தான் நாங்கள் ஆசிரியர் ஆனோம், இல்லைன்னா ஆயிருக்க மாட்டோம். அன்னைக்கு நாங்கள் மாநில கல்லூரியில் கவிஞர் மேத்தா, பொன் செல்வ கணபதி போன்ற ஆளுமைகளோடு அந்த கைப்பிடித்து நடந்து, அறிவுமதி அண்ணன், அப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கைப்பற்றிய அண்ணன் தான் ஜெயபாஸ்கரன் அண்ணன். தூரந்து ரசித்தவர்கள் எல்லாம் மேடையில் இருக்கிறார்கள். இப்படி ஒரு ஆளுமை இருக்கிற இடத்தில் சில தகவல்களை மட்டும், சில செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகால கவிதை மரபில் தனக்கென்று ஒரு தனி அடையாளம் பெறுவது என்பது மிகவும் சிரமமானது. அது கவிதை மரபு. அதுவும் தொடக்க காலத்திலே நாம் உச்சத்துக்கு போனவர்கள். நாம் ஒவ்வொரு வார்த்தையிலும் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட ஆழமான பொருளை உடைய கவிதைகளை படைத்தவர்கள் நாம். திணை என்ற சொல்லில் கூட உரையாசிரியர்கள் பல்வேறு குழப்பங்களையும் பல்வேறு புதிய புதிய தகவல்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கார். திணைன்னா என்ன அப்படிங்கிறதே பெரிய சவாலாக இருக்குது. அது நிலமா இல்லைங்கிறாங்க, நிலமும் தான். ஒழுக்கமா இல்லை, ஆனால் ஒழுக்கமும் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லுமே நமக்கு கலைச்சொல், ஆழ பொருள் புரிந்த கவிதையான, மொழியே கவிதையான ஒரு இடத்தில் நின்று கொண்டு கவிதையில் தனக்கென ஒரு இடம் பிடிப்பது என்பது சவாலானது. இவங்க பேசும்போதே கவிதை மாதிரி பேசுவாங்க. மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காதும்பான். இது ஊரில் சொல்கிறது. இது எங்கே போய் அவன் படித்தான் என்ன? மாடு இழைச்சாலும் கொம்பு. இவன் பேசுகிறதே அப்படி பேசுகிறான்.
நாம் எப்படி கவிதை எழுதுறது? எங்கள் ஊரில் ஒப்பாரி பாடும்போது பாடுவோம், அந்த மலையில் எரியிற தீ இப்போ மனசில் எரியுதடான்னுவா. ஜவ்வாது மலை அடிவாரத்தில் நின்று கொண்டு இரவு நேரத்தில் பாடுகிற போது ஒப்பாரி பாடுறவ பாடுவா, அந்த மலையில் எரியிற தீ இப்போ என் மனசில் எரியுதாடா. இந்த மலையில் எரியிற தீ வந்து மலை அடிவாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் தெரியாது, வாரக்கணக்கில் எரியும். அது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி எரியுமான்னு தெரியல. இங்கே கிழக்கு தொடர்ச்சி மலையில் ஜவ்வாது மலை போன்ற மலை அடிவாரங்களில் இருந்தால் வாரக்கணக்கில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு பெண் கணவனை இழந்தவள் அல்லது தந்தை இழந்தவள், அவள் அந்த ஒரு வரி சொல்கிறாள்னா அந்த மலை எப்படி எரியுது, மனசு எப்படி எரியுது, இரவு தோறும் எரியுது, ஊரறிய எரியுது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எப்போ முடியும் அது? இந்த படிமத்தை அவள் எங்கிருந்து பெற்றாள்? இப்படிப்பட்ட ஒரு மொழியில் ஒரு கவிஞனாக இருப்பதுங்கிறது எவ்வளோ பெரிய சிரமமான காரியம். ஒரு கவிதைக்குள்ள தொல்காப்பியன் சொல்கிறான், நீ கவிதைன்னு உள்ளே போனீங்கன்னா 3 இருக்கும். ஒன்று என்ன கண்டென்ட், என்ன பொருள், அது உரிப்பொருள். அது எங்கே நடக்குது, அந்த நடக்கும்போது என்னென்னலாம் இருந்தது, இந்த 3க்கும் ஒரு பிணைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ கார்காலம் அப்படின்னா அப்போ புணர்ச்சி என்று சொன்னால், பாலை என்று சொன்னால், பிரிவு என்று சொன்னால், எல்லாத்துக்குள்ள ஒரு அங்கே இருக்கிற உயிரினத்துக்கு, அங்கே நடக்கிற சம்பவத்துக்கு ஒரு பாட்டு சொல்கிறோம் பாருங்க. அந்த உரிப்பொருள் எப்படி, உரிப்பொருள் கருப்பொருள் ரெண்டுத்துக்கும் ஒரு பிணைப்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு பாட்டு மட்டும் சொல்கிறேன். அதிலிருந்து அண்ணன் கிட்ட போகலாம். இந்த கான மஞ்சை அப்படின்னு ஒரு தொடங்குகிற ஒரு பாட்டு, நீங்கள் முழுசாக அதன் பிறகு படிங்க. அந்த பாட்டு ரொம்ப அற்புதமான கபிலனுடைய பாட்டு. கான மஞ்சை அறையின் முட்டை வெயிலாடு முசுவின் குருளை உருட்டும் குன்ற நாடன் கேண்மை அப்படின்னு அந்த பாட்டு கபிலர் பாட்டு. ஒரு 6-7 வரி தான். தலைவி தோழிக்கிட்ட சொல்கிறான், அவனா கூட இருக்கிற நட்பு அழகானது தான். யாருக்கு அழகானது? போனாலும் பரவாயில்லைன்னு இருக்கலாம் இல்லை, அவன் பிரிஞ்சாலும் பரவாயில்லை, அவன் எங்கே போனாலும் பரவாயில்லை நினைக்கிற ஆளுங்க இல்லை, அவளுங்களுக்கு இது அழகானது, அது மகிழ்ச்சியானது என்று இவ்வளோதான் அவள் சொல்கிறான். போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறா இல்லை, அவளுக்கு நல்லது அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறவ இல்லை, வருந்துற. சரி, இவ்வளவுதான். இதில் எப்படி கவிதை கொண்டு வரான்னா, அவன் மலைநாடன், மலையில் இருக்கிறவன். எப்படிப்பட்ட மலைநாடன்? பாறை மேலே குரங்கு குட்டிகள் முட்டைகளை எடுத்து விளையாடி கொண்டு இருக்கின்றன. என்ன முட்டை? மயில் முட்டை. எங்கே இருக்கிற மயில் முட்டை? மஞ்சம்புல்லு இருக்கிற புதர்களில் இருக்கிற மயில் முட்டையை கொண்டு வந்து விளையாடி கொண்டு இருக்கிறது. தூக்கி போட்டு விளையாடுது, குரங்கு குட்டிங்க விளையாடுது. அப்படிப்பட்ட நாட்டில் இருக்கிற தலைவனோடு கொண்ட நட்பு நல்லது. யாருக்கு நல்லது? போனால் பரவாயில்ல, இன்னொருத்தர் இருக்கான்னு நினைக்கிறா பாருங்க, அவளுக்கு நல்லது. இவ்வளோதான் அந்த பாட்டுக்கு. இப்போ இதில் என்ன இந்த கருப்பொருள்ங்கிறது? இந்த முட்டை குரங்கு, இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது என்றால், அந்த முட்டையும் காதலும் ஒன்று என்று சொல்கிறார். அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அது அடைகாக்கப்பட வேண்டியது. காலந்தாழ்த்தினா அது கெட்டு போகும் அந்த ஓலம் முட்டை. காதல்ங்கிறது முட்டை மாதிரி தான், அது அடைகாக்கப்பட வேண்டியது. அது சம்பந்தப்பட்ட இருவர் சம்பந்தப்பட்டது, குரங்கு சம்பந்தப்பட்டது இல்லை. ஆனால் இந்த ஊரார்கள் குரங்கு மாதிரி முட்டையை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான், இது அது கூட தெரியாமல் அவன் பாட்டுக்கு கிடக்கிறானேன்னு சொல்கிறான். அவ்வளோதான் அந்த பாட்டு. அதெல்லாம் விளக்கமே இல்லை. ஆனால் நாம் படிக்கிற போது 2 குரங்கு குட்டிகள் முட்டையை தூக்கி போடுகிற அந்த மனப்பதற்றம் நமக்கு வந்துடுது. ஐயோ, என்ன ஆகுமோ இந்த ஊரில், இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் இருக்கிற அந்த நட்பு, அந்த காதல் என்னவாக மாறுமோ, இந்த குரங்குகள் என்ன செய்யுமோ என்கிற பதற்றம் உருவாக்குதில்லை. இப்படி ஒரு உச்சத்தை கொண்டு வந்தவர்கள் நாம். யானை போது மூங்கில் கழிய உடைக்குது, புலி வர்ற சத்தம் கேக்குது, விட்டு ஓடிடுது, அந்த மரப்பட்டையில் ஆடிக்கொண்டு இருக்கிறது போல இருக்கிறது என் மனசு என்று சொல்வாள். அவ்வளோதான். ஒன்று தின்னு இருக்கலாம், இல்லையா உடைக்காம விட்டுருக்கலாம். விட்டுட்டு ஓடி போச்சு பாருங்க, அப்படி இருக்கான் அந்த தலை. விட்டுட்டு போயிட்டான், கிழிச்சதுனால மரப்பட்டையில் ஆடிக்கிட்டு இருக்குல்ல, அப்படி இருக்குடா என் மனசுங்கிறா. இதை விட வேற எப்படி சொல்ல முடியும்? இப்படி உச்சம் தொட்ட அந்த மொழியில் ஒரு கவிஞனாக அடையாளம் அடைவது என்பது அது சில பேருக்கு தான் வாய்க்கும். அதில் முதன்மையானவர் கவிஞர் அண்ணன் ஜெயபாஸ்கரன் அண்ணன். எப்படி என்று சொன்னால், மரபான ஓசையை அவர் பெற்றிருக்கிறார். நமக்குள்ள ஒரு மரபான ஓசை இருக்கிறது. ஆசிரியப்பாவுக்குன்னு ஒரு ஓசை இருக்கு. நீங்க படிக்கும் போதே 2 படிக்கலாம். நின்ற சொல்லர் நீடுதோர் இனியர் என்றும் என் தோல் பிரிவர். நீங்க எல்லா ஆசிரியப்பாவையும் இப்படி படிச்சுக்கிட்டே வரலாம். யாயும் யாயும் யாராகியாரும், எந்தையும் நொந்தையும் என்முறை 2 படிக்கலாம்.
கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, இப்படியே படிச்சுக்கிட்டே வரலாம். சினிமா பாட்டில் கூட இளையராஜா வெற்றி பெற்ற பாட்டு எல்லாமே இந்த ரெண்டு ரெண்டாக இருக்கிறது தான். மச்சான பார்த்தீங்களா, மலவாழ தொப்பு, ரெண்டு ரெண்டா. இப்படி தான், அதுதான் நமக்குள்ள உயிரில் இருக்கிற ஓசை. அதுதான் ஆசிரியப்பாவின் ஒரு ஓசை. இது அண்ணன் ஜெயபாஸ்கரனுக்கு வாய்த்திருக்கிறது. அவர் கவிதை படிச்சிங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டாக சொல்லுகிற அந்த மரபை அவருக்குள்ள இருக்கு. நீங்கள் படிக்கும்போது, அவர் படிக்கும்போது கேட்கணும். இதில் கூட இந்த மகள் பற்றிய கவிதையை பார்த்தீங்கன்னா அப்படி தான் எழுதியிருப்பார். இந்த மரபான ஓசையை கைவரப்பெற்றவர் அண்ணன் ஜெயபாஸ்கரன். அதற்கடுத்து மரபான ஒரு அகத்திணை மரபில் இருக்கிற கூற்று முறையில் இருக்கிற அந்த குரலை இவர் பதிவு செய்திருக்கிறார், புதிதாக பதிவு செய்திருக்கிறார் என்று நான் இந்த கட்டுரையில் எழுதியிருக்கேன். எப்படி ஒரு அகத்திணை கவிதையை யார் யார் சொல்லுவது? தலைவி சொல்லலாம், தலைவன் சொல்லலாம், செவிலி சொல்லலாம், நற்றாய் சொல்லலாம். இப்படித்தான் இருக்குமே தவிர தந்தை சொன்னது போல எதுவுமே சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு கூட கிடையாது. அப்பா இருப்பாரு கவிதைக்குள்ள, என்னம்மா அங்க இங்க ஓடிக்கிட்டு இருக்க, கால் செவந்துரு போது என்று சொல்லுகிற அப்பா கவிதைக்குள்ள இருக்காரு. ஆனா அம்மா பொண்ணை பத்தி நற்றாய் சொல்றா. என் பொண்ணு எப்படி வாரா தெரியுமா, ஒரு வேளை சாப்பிட்டு ஒரு வேளை சாப்பிடாம, நற்றாய் சொல்லியிருக்கா. 2000 வருஷம் மரபுல எங்கேயாவது குடும்ப வாழ்க்கையை பற்றி அப்பா சொல்லியிருக்காரா என்று சொன்னால் இல்லை. இப்போ நவீனமாக எழுதுகிறவர்கள் கூட சிறு பிள்ளையாக இருக்கிற பெண்ணை பற்றித்தான் அதிகமாக எழுதுகிறார்களே தவிர திருமணம் செய்து கொள்ளுகிற, காதலிக்கிற, திருமணம் செய்து போன பெண்ணை பற்றி யாராவது எழுதியிருக்கிறார்களா என்றால் பிருந்தா சாரதி போன்றவர்கள் தான் சொல்லணும். யாராவது அப்படி ஒரு நூலை தனியாக எழுதியிருக்கிறார்களா என்றால் இல்லை. திரைப்பட பாட்டில் இருக்கு. நா. காமராசன் கூட நல்ல பாட்டை எழுதியிருக்காரு, அற்புதமான வரி இருக்காரு. காலங்கள் மாறி வரும், காட்சிகள் இங்கே. சின்ன பொண்ணாக இருந்தா அப்பா இல்லைன்னா சாப்பிட மாட்டா, அப்பா கூடவே தூங்குவா, அப்பா கூடவே ஓடி வருவா. வளர்ந்துட்டா கல்லூரிக்கு போகிறா, படிக்கிறா, வேலைக்கு போகிறா, காட்சி மாறுது. ஒரு ஆடவனை தேர்ந்தெடுக்கிறா, ஓடி போகிறா, காட்சி மாறுது. காலங்கள் மாறி வரும், மாறுது தான். இந்த யதார்த்தம் புரியுது தான். ஒரு துணையை தேடுவது என்பது பெண்ணுக்கு இயல்பானது தான். ஆனால் இந்த நியாயங்கள் ஆறுதலை கூறுவது எங்கேன்னா, இதெல்லாம் நியாயம்தான், எனக்கு எப்படி அது ஆறுதல் ஆகும்னு ஒரு தந்தை சொல்லுகிற குரல் ஒரு பாட்டில் இருக்கும். நா. காமராசன் எழுதியிருக்காரு. ஆனால் திரைப்பட பாடல் தாண்டி கவிதைக்குள்ள அப்பா சொல்லுவது போல ஏதேனும் ஒரு பாட்டு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்ற அந்த தேடலுக்கு பதில் சொன்னவர் தான் கவிஞர் அண்ணன் ஜெயபாஸ்கரன். திருமணம் செய்து கொண்ட பெண்ணை பற்றி, திருமண வாழ்க்கையை பற்றி முதன்முறையாக அப்பாவின் பல்வேறு வகையான கேள்விகளுக்கும் ஆதங்கத்திற்கும் பல்வேறு வகையான வேதனைகளுக்கும் பதிலாக இந்த நூலை ஆக்கி தந்திருக்கிறார். இது தமிழ் சமூகத்திற்கு, வாசகர்களுக்கு, கவிதை வாசகர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. அப்பா என்னென்னலாம் நினைப்பார், திருமணம் பண்ணிக்கிட்டு போன பொண்ணை பற்றி அப்பா என்னென்னலாம் நினைப்பார், அவளுக்கு எத்தனை கனவுகள் இருந்தது, ஒற்றை கனவுல அது எப்படி எல்லாம் போயிருச்சு. ஒரு மாங்கன்று, இதை புரிஞ்சுக்கணும்னா அண்ணன் ஜெயபாஸ்கர் அண்ணன் வீட்டுக்கு போகணும். அங்கே சுற்றி இருக்கிற அந்த மாங்கன்னையும் தென்னங்கன்னையும் பார்த்தா தான் புரியும் ஏன் இவர்கிட்ட இந்த மாங்கன்று இதெல்லாம் ஏன் வருது என்றால் அவர் அப்படி தான் வாராரு. சின்ன சின்ன செடி வீட்டுக்கு போகும்போது சொல்லாரு, என்னை கேட்காமையே ஏகப்பட்டது முளைச்சிருதுப்பா, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, தேங்காய் பலாப்பழம் விழுது. அப்படிப்பட்ட இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு மனிதனுக்கு அந்த கவிதைக்குள்ள இயல்பாகவே மாங்கன்று இருக்கு, நான் அதை கொஞ்சம் தள்ளி நட்டேன், அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக சொல்றாரு, நான் நட்டது புதைக்குழியிலா அல்லது ஒரு சின்ன குழியிலா என்று அந்த கவிதையை சொல்லுகிற இடம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஒரே ஒரு கவிதையை மட்டும் உங்களோடு அந்த கவிதையை வாசித்து விட்டு அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட பகிர்ந்து விட்டு விடைபெறலாம் என்று நான் நினைக்கிறேன். மகளே, நீ பருவம் எய்தியவுடன் தடைபடுவது போல தடதடத்து அதிர்ந்து ஒரு வழியாய் தொடர்ந்தது உனது பள்ளி கல்வி. பின்னர் கல்யாணம் வரைக்கும் படிக்கிறேன் என்று அழுது கல்லூரிக்கு போனாய். அதற்கு பிறகு உனது கல்வித்திறனின் அடிப்படையில் வேலைக்கு போனாய். இங்கிருந்து போகும்போதும் ஒரு நல்ல வேலையோடு தான் போனாய்.
உனக்கு தெரியாதா என்ன? குனிந்து குமைந்து வியர்த்து விறுவிறுத்து வேருக்கு நீர் வார்ப்பவர்களும் நிமிர்ந்து நின்று கிளைகளில் கனிபறித்து சுவைப்பவர்களும் வேறு வேறானவர்களாக இருக்கிறார் மகளே, எங்கும் எப்போதும் என்ற ஒரு கவிதை. செடி நட்டு தண்ணி ஊற்றி உரம் போட்டு உழைச்சி வளர்க்குறான் ஒருத்தன், அதை நின்று கனிபறித்து சாப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள் இன்னொருத்தன். அது மகள் விஷயத்தில் அது நடக்குது. இவ்வளவுதான் கருப்பொருள். இதில் மகள் இருக்காளா? இருக்கா. எங்கே இருக்கா? மரமாக இருக்கா. வளர்த்து ஆளாக்குகிறேன், யாரோ சாப்பிட்டு போகிறான், யாரோ பண்ண. இதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது என்று ஒரு தந்தை, ஒரே ஒரு மகளை பெற்ற தந்தையினுடைய வேதனைன்னு ஒன்று இருக்கும் இல்லை? அது வந்து மரத்தை வச்சு, மாமரத்தை வச்சு, தென்னை மரத்தை வச்சு ஒரு கவிதை எழுதுகிறார். இப்படி பல்வேறு வேதனைகளை, பல்வேறு கேள்விகளை, பல்வேறு வகையான அனுபவங்களை நமக்கு தந்திருக்கிற நூல் தான் இந்த கவிதை நூல். இது மகள் இருந்த வீடு என்று சொன்னால் இது மகள்தானா என்றால் இல்லை. கவிதையின் போக்கு ஒரு காலத்தில் நடந்த அனுபவங்களை சொன்னது. அது சங்க காலம். அது போராக இருக்கலாம், அகமாக இருக்கலாம். பிறகு அதில் திரண்ட அறக்கருத்துக்களை, அற உணர்வுகளை சமூகத்திற்கு ஊட்டியது. அது அற நூல் காலம். அது திருக்குறளோ நாலடியாரோ அதோ தனி மனிதனை பற்றியெல்லாம் இருக்காது. ஒரு சமூகத்திற்கு அற உணர்வை தூண்டியது. பிறகு 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பக்தி உணர்வை இலக்கியங்கள் தூண்டின. எல்லாருக்கும் பக்தி உணர்வு வரணும்னு சொல்லிட்டு. ஒரு காலகட்டத்தில் விடுதலை உணர்வை தூண்டின. ஒரு காலகட்டத்தில் மொழி உணர்வை தூண்டின. கவிதையின் வாயிலாக பொதுமக்களுக்கு, தனி மனிதன் கிடையாது, எல்லாருக்கும் மொழி உணர்வு வேணும், எல்லாருக்கும் தமிழ்நாட்டு பற்றிய உணர்வு வேணும். இது ஒரு காலம். இன்னைக்கு 2000 90களுக்கு பிறகு ஒரு போக்கு மாறி இருக்கிறது என்றால் என்னன்னா, நவீன காலம், நுகர்வு கலாச்சாரம் அடித்து நொறுகுற காலத்தில் அந்த பழைய வாழ்க்கையை வாழ்ந்த, அந்த 80க்கு முன்னாடி வாழ்ந்த, 45 வயது 50 வயது தொட்ட இங்கே இருக்கிற இயக்குனர்கள், லிங்குசாமி அல்லது சீனராமசாமி போன்ற இயக்குனர்களுக்குள்ளே இருக்கிற தேடல் என்னன்னா, 80க்கு முன்னாடி தமிழகம் பார்த்த, அனுபவித்த அந்த அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை கொண்டு வந்து மறுபடியும் நிறுத்துகிற வேலையைத்தான் இந்த 2000 வருகிற கவிதையை செய்கிறது. நான் ஊருக்கு போகிறேன், நான் அந்த வானத்தை பார்க்கணும் என்று எழுதுகிறார் லிங்குசாமி. நான் ஊருக்கு போகலான்னு, ஏன் சென்னையில் வானம் இல்லை? இல்லை. சீனராமசாமி எழுதுகிறார், என்னுடைய எழுத்தில் எனது வாழ்க்கை இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று எழுதுகிறார். எந்த வாழ்க்கை? கிராமத்தில் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு. அப்போ 2000க்கு பிறகு ஒரு கவிதை போக்கு என்ன இருக்குன்னா, இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் இழந்த அந்த 80க்கு முன்பான ஒரு அற்புதமான வாழ்க்கையை மீண்டும் நம்மிடையே கொண்டு வந்து காட்டுவது தான் இந்த 90களுக்கு பிறகு வருகிற அல்லது 2000க்கு பிறகு வருகிற கவிதையின் போக்காக இருக்கிறது. அந்த நுகர்வு கலாச்சாரத்தில் இழந்தவற்றை மீட்டு கொண்டு வருகிற அந்த நுட்பமான ஒரு பொருளை வைத்து பார்த்தால் இது மகள் இருந்த வீடாக நான் நினைக்கலாம். தமிழகம் மகள் இருந்த வீடாக இருக்கிறது. அந்த 80க்கு முன்னாடி தமிழகம் இருந்த அந்த சுற்றுச்சூழல் கெடாத, உறவுகளோடு இருந்த இளம்பிறை கவிதையெல்லாம் தான் உறவுகளை தேடுறது, அப்பாவை தேடுறது, அம்மாவை தேடுறது. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, நாங்கள்லாம் எப்படி அனுபவிச்சோம் தெரியுமா, இந்த நீர்நிலைகள் எப்படி இருந்தது தெரியுமா, அள்ளி தண்ணி குடிப்போம் தெரியுமா. இப்படி சொல்லுவது என்ன அப்படின்னா, இந்த வருகிற தலைமுறைக்கு இந்த மகள் இருந்த வீட்டை பற்றி சொல்லுவது தான் இந்த கவிதையாக இருக்கிறது. அதுதான் மகள் இருந்த வீடு. மகளான்னா மகள் இல்லை, மகளான்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மகளை நாம் இழந்து இருக்கிறோம். அது அல்லது இங்கேயோ கொடுத்துருக்கோம். இழந்திருக்கிறோம்னா பலி கொடுக்கல, கொடுத்துருக்கோம். அந்த மகளை பற்றிய நினைவுகள் தான் இந்த தொகுப்பாக இருக்கிறது. வாங்கி நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்லி அறிமுகப்படுத்த வாய்ப்பளித்த அண்ணன் ஜெயபாஸ்கரன் அண்ணனுக்கும் மேடையில் இருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். நன்றி.